இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம், அது 4வது வசனம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையை அவர் பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவன் கால்கள் கரடுமுடன் பலன் கொண்டது. இந்த இடத்திலே பார்க்கும்போது தேவாலயத்துக்கு கடந்து போகும்போது பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போகிறார்கள். அந்த இடத்துல பிச்சை கேட்கும்படியாக ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல நசராவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று தூக்கி விடுவதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், பலத்த அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையே நடக்கவில்லை என்று பார்த்தால், நம்ம இடத்துல இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் நம்ம இடத்திலே நம்பிக்கொண்டிருக்கிறபடினாலே, நம்ம இடத்துல பணம், பொருள், சொத்து, அது இது எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலே நமக்கு சில வேளையிலே அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஆமா, நசராவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ தூக்கி விடும்போது அவர் அந்த இடத்திலே அற்புதம் நடந்ததை பார்க்க முடியும். அவர்களிடத்தில் இல்லாதது நம்மிடத்தில் எல்லாமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வெள்ளி, பொண்ணு, பணம், எல்லா சொத்து, வர்த்தகம் மேல் எல்லாத்தையும் மேல் நம்புகிறோம். ஆனா நசராவி இயேசு கிறிஸ்துவ மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அந்த இடத்திலே மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது அவனை ஊற்று பார்த்து எங்களை நோக்கி பார். அதுக்கு முன்பு வசனம் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார்கள். அவன் இருதயத்திலே ஒரு விசுவாசம் இருந்துச்சு என்பதை நாம் அதில் பார்க்க முடியும். நம்மிடத்தில் இன்றைக்கு பணத்துக்கு மேலேயும், பொண்ணுக்கு மேலேயும், பொருளுக்கு மேலேயும் நாம் நம்பினு இருந்து கொண்ட இருந்தா நமக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு அற்புதங்களை செய்வார்? நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பணத்துக்கு மேலே நம்பிக்கையும், வெள்ளி மேலும் பொண்ணு மேலும் நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும்? அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று முதல் அதை மாற்றி ஆண்டவர்கள் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயம் உங்கள் குடும்பத்திலே செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.